இப்ப ஒரு சாட்டை அடிச்சுக்கும் போராட்டம் அதெல்லாம் பண்ணார்ல, அதை எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் யாருமே பண்ணாதது தானே. நம்ம தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் அப்படி பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல் இந்தியா லெவலில் கூட பண்ணியிருப்பாங்களான்னு தெரியல. சாட்டை அடிச்சுக்கிறதுன்றது அது ஒரு ஆச்சரியமாக தான் பார்த்தேன் நான். இப்போ தாஜ்மஹால் நான் ஆச்சரியமாக பார்க்கல, அது மாதிரி தான். இல்ல அரசியல சிலர் வந்து இதெல்லாம் கோமாளித்தனம்னு சொல்றாங்க. இல்லைங்க, அவங்க வந்து சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய இல்லைங்க, இல்லைம்மா, நீ இல்லை ஃபெலிக்ஸ், நீ நினைக்கிற மாதிரி நான் ரொம்ப பட்டுப்படாமல் இருந்துக்குவேன் எதுலேயுமே. டிஎம்கேல மட்டும்தான் ரொம்ப நெருக்கம். நான் நெருக்கம்னு நினச்சேன். அதே மாதிரி அதிமுக அம்மா இருந்த வரைக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்னால் முடியலங்க. இல்லை தமிழ்நாட்டுக்கு இது நல்லதுன்னு நினைக்கிறீங்க சார்? தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லதுன்னு பார்த்தா நல்லது செய்கிறவங்க தான் வேணும்னு கேட்பாங்க யூஸ்வலாக. நம்ம ஜனங்க வந்து ஊறி இருக்கான், ஒரு செக்ஷனுக்கு ஓட்டு போட்டு 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 ஊறி இருக்கான். அவங்கள போயிட்டு ஓவர் நைட்டில் மாற்ற முடியாது. அது எங்கள் அப்பா வந்து நல்ல உணவுல ஏதோ ஒரு படத்துக்கு சொல்லுவார். அதாவது புரட்சி தலைவருக்கும் வாழ்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பாவுக்கும் வாழ்கன்னு சொல்லுவாங்க. ஏன்டா இல்லை யார் ஜெயிச்சா தோத்தான்னு கேட்பாரு. இல்லைங்க நீங்கள் தோத்துட்டீங்க, அவருக்கு ஏன்னா அவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, என்னையும் தூக்கிட்டு ஆடுறீங்க, உடனே சுட்டு விழுந்துக்கு இறக்கி விட்டுருவாங்க. அது மாதிரி தான் இதெல்லாம். அதே மாதிரி கலைஞர் ஒரு தடவை சொல்லியிருக்காரு, கூட்டம் சேருகிறது. ஏன்னா அவருக்கு அவர் பேச்சாற்றலுங்க, அதை கேட்கறதுக்கு கூட்டம் வருதுன்றது அவருக்கு தெரியுது. சொன்னார், மேடையிலே சொன்னார், கூட்டம் வருகிறது, ஓட்டா மாறணும், அவ்வளோதான். புரட்சி தலைவர் இருக்கும்போது சொல்கிறோம். அந்த டைமில் நாங்களாம் அப்பெல்லாம் டிஎம்கேல இருந்தோம். கூட்டம் வருது, இது ஓட்டா மாறுமா அதுதான் அங்கே தான் கேள்விக்குறி வச்சார் என்று சொல்லலை. அது ஒரு வித்தியாசமாக இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ பிஜேபி க்ளீன் ஹேண்டு. இது வரைக்கும் ஒன்றும் மத்திய அரசாங்கத்துக்கு மேலே யாருமே ஊழல் குற்றம் சொன்னதே இல்லை இது வரைக்கும். நேற்று கருப்பு கொடி காமிச்சாங்க பாருங்கள், அவங்க வரைக்கும் சொல்கிறாங்க. பிரதமர் ஒழிகன்னு சொல்கிறாங்க, அது எதுக்கோ அவங்க ஒழிகன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. பாம்பன் பாலத்தை ஓப்பன் பண்ணுறது அவர் கூடாதுன்னு சொல்கிறாங்களா? அப்படிதானே. இப்போ எங்களை கேள்வி கேட்போம்ல, நான் போய் பார்த்துருக்கேன். பாம்பன் பாலம் புதுசாக போடும்போது போய் பார்த்துட்டு வந்தேன். பழசில் தான் போயிட்டு வந்திருக்கோம். அப்போ ஒழிகன்னு சொல்கிறாங்க.